வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அன்பு கருணை இரக்க குணம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு மறு உருவம்னே சொல்லலாம். அன்பு மேசராசி நண்பர்களுக்கான இந்த 2025 ஆண்டுக்கான புது வருடத்திற்கான பலன்களை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் மேசராசிக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது, குடும்பம், நிதிநிலை, உங்களுக்கான வேலை வாய்ப்பு, வியாபாரம், சகோதரிகள் மற்றும் மாணவர்கள், உங்களுக்கான ஆரோக்கியம், இந்த 2025 நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் நாம் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. மேசராசிக்கு 2025 கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த வருஷம் ஆரம்பிக்கிற போதே லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். குரு பகவான் 2ஆம் வீட்லேயும், ராசிக்கு அதிபதி 4ஆம் வீட்லேயும், கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிற நிலையில் இந்த புது வருஷம் மேசராசிக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த 2025 குடும்பம்னுடைய நிலை, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நான் பார்த்தா, என்ன தான் சனி திசை ஆரம்பிக்கும் வருஷமாக அந்த 2025 இருந்தாலுமே சனி திசையில் எந்த பயமும் இல்லாமல் ஒரு புரிதலோடு ஆரம்பிக்கும்போது குடும்ப வருமானமோ அல்லது குடும்ப ஒற்றுமையோ கண்டிப்பாக பாதிக்கப்படாதுங்க, நல்லபடியாக இருக்கும். இதில் நாம் ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், குரு பகவானுடைய நிலைமை பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கான வருமானத்தை இரட்டிப்பாக கொடுப்பாங்க. பொதுவாக சனியினுடைய ஒரு கிரகநிலை, சனி பகவானுடைய தன்மை அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு நீதிமான்னு சொல்லலாம். சனி பகவான் கொடுக்கறத யாருனாலையும் தடுக்கவும் முடியாது. அவர் ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினச்சா அதையும் நாம் தடுக்கவும் முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர் ஏன் கெடுதல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு எல்லாம் தெரியும். அவர் உண்மையே இல்லாதவங்களுக்கு, நேர்மையே இல்லாதவங்களுக்கு, யாருக்குமே நல்லது செய்யாதவங்களுக்கு, மற்றவங்களை ஏமாத்துறவங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க, கெடுதல் செய்கிறாரு. ஸோ மேசராசியை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அன்பு கருணை இரக்க குணத்திற்கு மறு உருவம்னு சொல்லலாம். அதோட சிவபெருமானுடைய முழுமையான ஒரு பாதுகாப்பையும் அன்பையும் பெற்ற ராசின்னு மேசராசியை நிச்சயமாக சொல்லாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேசராசிக்கு இந்த சனி பகவான் பெருசாக எந்த ஒரு கெடுதலையும் பண்ண போகிறதில்ல. நம்ம எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருந்துட்டா, நேர்மையாக இருந்துட்டா, உண்மையாக இருந்துட்டா, சனி திசை நடக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ 2024 எத்தனை சிரமங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் சரி, சில காரியம் நடத்தவே முடியல, என்னுடைய பிளான் எவ்வளவோ போட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் கூட இந்த 2025 வெற்றிகரமாக நடக்கும். அந்த வருஷமே உங்களுக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுங்க. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த 2025 காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. சப்போர்ட் நல்லா இருக்கும், எல்லா சைட்லேருந்தும் ஒரு ஆதரவு இருக்கும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு, அதே மாதிரி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு மன நிம்மதியை அது கொடுக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு ஒரு லேண்டு வாங்குறது, வீட்டு மனை வாங்குறது, தோட்டம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக அந்த 2025 இருக்கும். இதில் என்ன கவனிக்க வேணும்னா, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் அந்த ஒரு மன அழுத்தம் ஏற்படுறது, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் உங்களுடைய மன நிம்மதி கட்டுறது, இந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா அது சால்வ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது பெரிய ஒரு இஷ்யூவாக இல்லை, ஆனாலுமே கொஞ்சம் ஒரு அவேர்னஸ்க்காக யாராச்சும் எதாவது சொன்னால் கூட டேக் இட் ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே பெட்டர் தான். மேசராசி சகோதரிகளுக்கு குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி அனைவரும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தருது. நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அந்த கருத்துக்கு அவங்க ஒரு ஓகே சொல்கிறது, அந்த கருத்தை ஏற்றுக்கிறது, இதெல்லாம் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய வருடமாக அந்த 2025 இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு அன்பு, ஆதரவு இருக்கிறது. அதே மாதிரி மாமனார் மாமியாருக்குள்ள ஒரு ஆதரவு இருக்கிறது. குடும்ப நண்பர்கள் அனைவர்களிடமிருந்து, குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருத்திட்டிருந்தும் ஒரு பேரன்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 சகோதரிகளுக்கு இருக்குங்க. பணவரவு குடும்பத்தில் சூப்பராக இருக்கும், சீராக இருக்கும். அந்த நிதிநிலைங்கிறது கொஞ்சம் கணிசமாக உயரும்.
இத்தனை நாள் உங்களை கண்டாவே ஆகாது அப்படின்ற இந்த சொந்த பந்தங்கள் அனுசரித்து போவாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு வந்து உருவாகும். இந்த குரு பயிற்சி அதே போல் இந்த ராகுகேது பயிற்சியில் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கைகூடும். அதில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த துணிக்கடை, நகைக்கடை, உணவுக்கடை, அழகு சாதன பொருள்கள் சார்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்ல முன்னேற்றமே இருக்கும். ஒரு முன்னேற்றமான பாதையில் வந்து உங்களுக்கு நடக்கிறதுனால சகோதரிகளுக்கு ஒரு ஏற்றமான ஒரு வருடமாக இந்த 2025 நிச்சயமாக இருக்குங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா குடும்பம் அதோட வந்து நிதிநிலை எப்படி இருக்கும், பொருளாதாரம்னு பார்த்தா இந்த 2025 முதல் 5 மாதம் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனம் மற்றும் வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால, குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் அதோட வருமான வகையில் எதிர்பார்ப்புகள் வந்து சூப்பராக நிறைவேறும். அதே போல் குடும்ப வருமானம் வந்து உயரும். புது வீடு வாங்கிறது, திருமணம், சுபகாரியங்கள் அப்படி சொல்லி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வருடமாக அந்த 2025 மேசராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய வேலைகள், நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலைகள் வந்து உங்கள் பொறுப்பு உங்கள் தலைமையில கோரும். அப்படிங்கிறனால நீங்கள் கையாளக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா முக்கியமான பத்திரங்கள், பேப்பர்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆரம்பத்திலேயே கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத யோகம் கிடைக்கக்கூடிய வருடமாக மேசராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் வர்றது, கைக்கு வராத பணம், வரவே வராதுன்னு நினச்ச பணம் உங்கள் கைக்கு வர்றது, பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிறது, அதிலிருந்த வம்பு வழக்குகள் மறைந்து அது விற்கிறதன் மூலமாக ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வர்றது, உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்த தீர்ப்புகள், வழக்குகள் தீர்ப்பாகி உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பாகிறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து சாதகமாக இருக்கும். அது ஆதாயமாகவும் இருக்குங்க மேசராசி நண்பர்களுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய நிலை வந்து சற்று சாதகம் இல்லாமல் மாறக்கூடிய இருக்கிறதுனால தேவையற்ற கடன், வீண் அலைச்சல், வண்டி வாங்கின செலவு இதெல்லாமே உண்டாகும். ஸோ மார்ச் மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக மேசராசி நண்பர்களுக்கு மாறுங்க. ஸோ அதனால் நான் முதலே சொன்ன மாதிரி சனி திசை கண்டு நீங்கள் பயக்க தேவையில்லை, சனி பகவானை கண்டு நீங்கள் பயக்க தேவையில்லை. எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு சனி பகவான் வந்து எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால நீங்கள் பயக்க தேவையில்லைங்க. வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்குதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வர்றது, அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளால் நீங்கி அனைவரும் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு தொழில் வாய்ப்பு பிரகாசிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த 2025 இருக்கும். வியாபாரத்தில் விற்காத அனைத்து சரக்குகளும் விற்கக்கூடிய தொழில் விரிவாக்கம், கடை விரிவாக்கம், புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, புது வேலை, படித்த வேலைக்கு வந்து நல்ல சம்பளத்தோட ஒரு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வேலை, இதெல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய வருடமாகவும் நிச்சயமாக இருக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கிறதுனால அப்படி வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. காலநிலை மாற்றத்தால் ஒரு சின்ன சின்ன நோய் வர்றது, நலக்குறை ஏற்படுறது அப்படிங்கிறது இருந்தாலுமே நார்மலாக வந்து இந்த உடம்பு சூடு, பித்தம், பித்தத்தினால் அந்த வேனல் கட்டி மாதிரி உருவாகிறது, சோர்வாகிறது, இது எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, எந்த நலக்குறையாக இருந்தாலுமே நீங்கள் சரியான நேரத்தில் சரியான மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கிளியர் ஆகிக்கும். நிறையா டீ குடிக்காதீங்க. உடம்பை சூட்டை குறைக்கிறதுக்கு இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, நல்லா ஓய்வு எடுக்கிறது, நல்லா தூங்குறது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்வியல் மாற்றத்தினால உங்கள் உடல் நலம் சிறந்த மேன்மையடைங்கிறனால நீங்கள் உடல் நலத்தை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நரம்பு சார்ந்து ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அப்பப்போ அதுக்கு சரியான ஒரு மருத்துவம் பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உங்களுக்கு மிகுந்த மேன்மையை நிச்சயமாக கொடுக்குங்க. இந்த 2025 இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் இதெல்லாமே சரியாகணும் அப்படின்னா என்ன வழிபாடு இந்த 2025 செய்யலான்னா தினமுமே விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறுமே ஆஞ்சநேயர் வழிபாடு 18 முறை அந்த கோயிலை, அந்த பிரகாரத்தை நீங்கள் வலம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய காலமாக இருந்துச்சு அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் சாதகமில்லாத சில கிரகணிகள் இருந்தாலும் சரி, இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமாக அந்த 2025 இருக்கும். ஸோ அந்த 2 வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். இதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு பிரதோஷத்தையும் வந்து தவறாமல் நீங்கள் பிரதோஷ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே சிறப்பான ஒரு வருடமாக அந்த 2025 மேசராசி நண்பர்களுக்கு மாறுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வழிபாடுகளை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய இன்னல்களாக இருந்தாலும் சரி, அது சூரியனை கண்ட பனி போல் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டு ஓடியே போயிடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை.
இந்த 2025 நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு சாதம் வைப்பது, எள் கலந்து சாதம் வைப்பது, ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம், தூய்மை பணியாளர்களுக்கு, சீருடை பணியாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே உங்கள் பாவம் கழியும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், இவங்களுக்கெல்லாம் நான் உதவிகரமாக இனிமேல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்து நீங்கள் செய்யும்போது சனி பகவானுடைய அருட்பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே நிரந்தரமாக அற்புதமாக இருக்கும். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. சனி பகவான் மகாலட்சுமி போல் வாரி வழங்கக்கூடிய தெய்வம்னு சொல்ல அவரை. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியாக நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய செல்வ வளம் அதிகமாகுங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. நண்பர்களே, இந்த 2025க்கான மேசராசிக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது 100% உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுத்து உங்களுடைய பலன் மற்றும் பரிகாரம் வழிபாடு நீங்கள் இனிமேல் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அது இன்னுமே 100% அப்படிங்கிறது 200-300% உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறனால உங்களுடைய சொந்த ஜாதகத்தை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, தப்பு இல்லைங்க. ஸோ அந்த பதிவு நிச்சயமாக இந்த 2025க்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்கள் மேசராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு வந்தடைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேங்க்யூங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.